ஹாய், ஹலோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம்? சண்டே ஸ்பெஷல்னு பார்த்துருவோமா? மந்தி பிரியாணி தான். ஒரு பக்கம் சிக்கன் கிரேவிக்கு ரெடி ஆகிட்டு இருக்கு, இன்னொரு பக்கம் முட்டை வெந்துட்டுருக்கு. மற்ற எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன். சிக்கன், மந்தி மசாலா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன். மந்தி பிரியாணிக்கு சிக்கன் மேரினேட் பண்ணி வச்சுருக்கேன். சிக்கன் ஃப்ரைக்கு வந்து கிரேவிக்கு வந்து சிக்கன் வச்சுருக்கேன். இதில் வந்து கல்லீரலும் ஈரலும் நம்ம தனியாக கொஞ்சம் வாங்கி அதில் மிக்ஸ் பண்ணி கிரேவிஸ் பண்ணோன்னா அல்டிமேட்டாக இருக்கும் டேஸ்ட்டு. ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும். கடையில் கேட்டால் சிக்கன் கடையில் தருவாங்க. இந்த பூ எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இது அன்னாசி பூன்னு சொல்லி வாசனைக்கு போடுவோம்ல, அந்த பூ தான் இது. அழகாக இருந்துச்சு, அதான் எடுத்தேன். வாசனைக்காக நம்ம தாளிக்கும்போது நான் ரொம்ப சேர்த்துக்க மாட்டேன் வாசனைக்கு உள்ளது. அதனால் எல்லாம் ஒன்று ஒன்று தான். பிரிஞ்சி இலை ஒன்று, பட்டை ஒன்று, ஒரு அன்னாசி பூ இதெல்லாம் போட்டு நம்மளாம் ஃப்ரை பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் வெங்காயம் வந்து ஒரு வெங்காயம் அளவுக்கு தான் இதில் ஃப்ரை பண்ணணும். ஏன்னா மந்தி பிரியாணிக்கு வெங்காயம் தனியாக பொரித்து எடுத்து அது மேலே போட்டு தான் தம் போடுறப்ப நம்ம செய்வோம். அதனால் இதில் வந்து வதக்கும்போது ஒரு வெங்காயம் அளவுக்கு மட்டும் வெங்காயம் போட்டால் போதும். இதில் வந்து நான் 2 கப்பு ரைஸுக்கு இவ்வளோ வெங்காயம், இவ்வளோ மெஷர்மெண்ட் போடுறேன். நீங்கள் 1 கேஜினா அதுக்கு தகுந்த மாரி மெஷர்மெண்ட் வந்து கொஞ்சம் மாற்றிக்கோங்க. இது அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நம்ம மேரினேஷன்லேயே ஒரு ஸ்பூன் போட்டிருப்போம். அதனால் இதுலேயும் ஒரு ஸ்பூன் போட்டால் போதும். அதுக்கப்புறம் நல்லா வதக்கிட்டு, இந்த வெங்காயம் சட்டுன்னு வதங்கணுன்னா நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். சால்ட்டு கொஞ்சோண்டு போட்டு ஃப்ரை பண்ணோன்னா கொஞ்சம் சீக்கிரம் வதங்கிடும். அதனால் சால்ட்டு கொஞ்சோண்டு போட்டுட்டு நல்லா வதக்கிடலாம். வதக்கிட்டு அதுக்கப்புறம் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஃபுல் வீடியோ பாருங்கள். மந்தி பிரியாணி தெரியாதவங்க. எங்கள் ஊர் சைடில் மந்தி பிரியாணி ரொம்ப ஃபேமஸ். காரைக்கால், நாகூர், நாகப்பட்டினம் மந்தி பிரியாணி ரொம்ப ஃபேமஸ்ஸு. எப்படின்னா மந்தி பிரியாணி அப்படின்னா என்னன்னா, கீழே சமமாக உட்காந்துட்டு ஒரே பிளேட்டில் மந்தி பிரியாணியை வச்சுருவாங்க. வச்சுட்டு ஒரு 5 பேர் ஒரு ஆளுக்கு இவ்வளோன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு இடத்துக்கு வந்து ரூ. 500 என்னமோ காஸ்ட்டு. நான் போனது வந்து நான் ஒர்க் பண்ணுறப்ப கொரோனா பிஃபோர் போனேன். இப்போ எவ்வளோ காஸ்ட்டுன்னு எனக்கு தெரியல. அது வந்து எல்லோரும் ஒரே பிளேட்டில் ஒன்றா உட்காந்து சாப்பிட்றது தான் இந்த மந்தி பிரியாணி. இது வந்து டோட்டலாக நம்ம நார்மலாக செய்கிற பிரியாணியோட இது கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும். இப்போ இந்த சிக்கனில் என்னென்ன மேரினேஷன் போட்டிருக்கேன்னா, அந்த மந்தி மசாலா ஒரு ஸ்பூனு நம்ம பிரியாணி செய்யும்போதும் போடுவோம், ஃப்ரை பண்ணும்போதும் போடுவோம். அதனால் எல்லாத்துலேயும் ஒரு ஒரு ஸ்பூன் போட்டால் போதும். சி தனி மிளகாத்தூள், உப்பு, மந்தி மசாலா இது மட்டும்தான் அதில் போட்டிருக்கேன். போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு 2 கப்பு ரைஸுக்கு 2 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். பத்தலைன்னா அதுக்கப்புறம் மேலே வேணால் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ சைடில் வந்து சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருந்துச்சுங்க. ஆனால் நீங்கள் இந்த சிக்கன் கிரேவி செய்யும்போது அந்த கல்லீரலும் ஈரலும் சேர்த்து செய்யும்போது தான் இன்னும் டேஸ்ட் அல்லும். ஆனால் அந்த கல்லீரலை நீங்கள் க்ளீன் பண்ணும்போது அதில் இருக்கிற அந்த கொழுப்பு பார்ட்டிகள்லாம் எடுக்கக்கூடாது. அப்படியே தான் க்ளீன் பண்ணணும். எடுக்காமல் பண்ணோன்னா நல்லாயிருக்கும். அடுத்தது நம்ம சிக்கன் அதுலேருந்து எடுத்துட்டோம். சாதத்தை அந்த பிரியாணிக்கு வெந்த வச்சதுலேருந்து முக்கால்வாசி ஒரு 70% வெந்த பிறகு அதுலேருந்து எடுத்துட்டு, அதுக்கப்புறம் நம்ம சில மசாலாஸ் மந்தி மசாலா 1 ஸ்பூனு, மஞ்சள்தூள் 1 ஸ்பூனு, சால்ட்டு, அதுக்கப்புறம் தனி மிளகாத்தூள் எல்லாம் போட்டு நல்லா கலரிட்டு, அதுக்கப்புறம் நம்ம தனியாக பொரிக்க போகிறோம். இப்போ வந்து தனி மிளகாத்தூள் போட்டுடலாம். காரத்துக்கு ஏற்ற மாரி போடுங்க. எவ்வளோ வேணாலும் போட்டுக்கலாம். அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் நம்ம வந்து பொரிச்சு எடுத்துடலாம். மிளகாத்தூள் வந்து பத்தல, அதனால் இன்னும் கொஞ்சம் போட்டிருக்கேன். இப்போ மந்தி செய்யும்போது அதில் வந்து காஞ்ச லெமன் ஆட் பண்ணுவாங்க. அந்த காஞ்ச லெமன் வந்து நான் 2 கப்புக்கு இப்போ 1 லெமன் போட்டிருக்கேன். இப்போ 1 கிலோன்னா 3 லெமன் 4 லெமன் போடணும். அரியக்கூடாது, எதுவுமே பண்ணக்கூடாது. அப்படியே முழுசா அதில் சேர்த்து போட்டு வேக வச்சுட்டு நம்ம சாதம் ரெடியான பிறகு அந்த லெமன் அப்படியே எடுத்துடணும்.
அடுத்தது சைடில் சிக்கன் கிரேவி செஞ்ச இடத்துல சிக்கன் கிரேவி எடுத்துட்டு சிக்கனை பொரிச்சிடலாம். பொரிச்சுட்டு அதில் வந்து ரைஸை வச்சுட்டு அதுக்கு மேலே அந்த வெங்காயம் பொரிச்ச வெங்காயத்தை அதில் போட்டுட்டு அந்த பொரிச்ச சிக்கனையும் அதில் வச்சுட்டு அப்புறம் ட்ரை ஃப்ரூட்ஸ் வறுத்து வச்சுருந்தோம்ல அதையும் அதில் போட்டுட்டு மேலே வந்து அடுப்பு கறியை வந்து நல்லா நெருப்போடு அதில் வச்சுட்டு அதில் நெய் ஒரு ஸ்பூன் விட்டோன்னா நல்லா புகை வரும். அதுக்கு மேலே கேப்பே இல்லாத ஒரு மூடியை போட்டு மூடி நான் ஆக்சுவலாக கேப் உள்ளதை கவனிக்கல அந்த பிளேட்டில் சைடில் கேப் இருந்திருக்கு கவனிக்கல. அதனால் அந்த ஃபோம்லாம் வந்து போயிடுச்சு வெளியில். இப்போ ஃபோமுன்றேனே அந்த புகைலாம் வெளியில் போயிடுச்சு. அதனால் அந்த அந்த புகை தான் இதுக்கு மந்தி பிரியாணிக்கு மெயின். அந்த புகை வாடை வந்து அதில் வரணும். அப்போ தான் அந்த மந்தி பிரியாணி வாசனை டேஸ்ட்டு எல்லாமே இருக்கும். இப்போ மந்தி பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. ஓகே பாய்.